திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், தலித் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்றும் அவரை சொல்லலாம். சர்ச்சைக்குரிய தலைவர் என்றும் அவரை சொல்லலாம். 80களின் இறுதியில் அரசியலுக்கு வந்த திருமாவளவன் கடந்த 30 ஆண்டுகளில் செய்த அரசியல் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பரபரப்பானவை. திருமாவளவனின் விமர்சன அன்புக்கு எம்ஜிஆரும் தப்பியதில்லை, கலைஞரும் தப்பியதில்லை. ஜெயலலிதாவையும் விடுவிக்கவில்லை, ராஜராஜ சோழனையும் விமர்சித்துள்ளார். காஞ்சி சங்கராச்சாரியரும் எதிர்த்திருக்கிறார், ராமதாசையும் விமர்சித்துள்ளார். ரஜினிகாந்த் விஜயகாந்தையும் கண்டித்துள்ளார், காங்கிரஸை எதிர்த்தும் பேசியிருக்கிறார். பாஜகவை கண்டித்தும் களவாடியுள்ளார். ஈழ அரசியலையும் பேசியிருக்கிறார், இந்துத்துவ அரசியலையும் விமர்சித்துள்ளார். அந்த வகையில் கடந்த 30 ஆண்டுகளில் திருமாவளவன் பேசிய பேச்சுக்களையும் கிளப்பிய சர்ச்சைகளையும் நிகழ்த்திய சம்பவங்களையும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் விவரிக்கிறது இந்த வீடியோ. அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசியல்வாதிகளை பார்த்து, உங்களில் ஒருவர் கூட யோகியனும் கிடையாது, உங்களுக்கு எங்கள் வாக்குகளும் கிடையாது என தலித் மக்களின் குரலாக முழங்கும் துணிச்சல் திருமாவளவனுக்கு 90களிலேயே இருந்தது. கோயிலில் நுழையாதே, குளத்துக்குள் இறங்காதே, செருப்பு போடாதே, சைக்கிள் போகாதே என்று தலித் இளைஞர்கள் தடுக்கப்பட்ட போது அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று திருமாவளவன் எழுப்பிய முழக்கம் நெருப்பாக பரவியது. அமைதியாக இருக்கும் தலித் இளைஞர்களை கலவரம் செய்ய தூண்டிவிடுகிறார் திருமாவளவன் என்ற விமர்சனம் எழுந்தபோது, நாங்கள் அடங்கி போகும் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் என்றார் திருமாவளவன். அந்த பதிலடிக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. வன்முறைக்கு வன்முறை மட்டும்தான் தீர்வா என்று திருமாவளவனை நோக்கி கேள்வி எழுந்தபோது, திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது என்று பதிலடி கொடுத்து பரபரப்பை கிளப்பினார் திருமாவளவன். கல்லூரி மாணவராக இருந்தபோதே ஈழத்தமிழர் அரசியலில் ஆர்வம் காட்டிய திருமாவளவன் தான் நடத்திய கையெழுத்து பத்திரிகைக்கு விடுதலை புலிகள் என்று சர்ச்சைக்குரிய பெயரை வைத்து சக மாணவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது திமுக மாணவர் அணியில் இருந்தவர் திருமாவளவன் என்பதும், திமுக பேச்சாளர் பட்டியலில் திருமாவளவனின் பெயர் இருந்ததும், திமுக மேடைகளில் பேசியவர் என்பதும் பலருக்கும் தெரியாத, நம்ப முடியாத செய்திகள். கலைஞர் கருணாநிதியை மேடையில் வைத்துக் கொண்டே திமுகவை இளைஞராக இருந்த திருமாவளவன் விமர்சனம் செய்தது, பேசியதும், போராட்டத்தை பற்றி மட்டும் பேசினால் போதும் என்று கலைஞர் கருணாநிதி அறிவுறுத்தியதும் அதிகம் வெளிவராத செய்திகள். திமுக மாணவர் அணியில் இருந்தபோது தனக்கு பிடித்தமான வைகோவை அழைத்து கருத்தரங்கு நடத்தியவர் திருமாவளவன். அப்படி ஒரு கருத்தரங்கில்தான் குற்றவாளி கூண்டில் மத்திய அரசு என்ற தலைப்பில் சர்ச்சைக்குரிய பேச்சை நிகழ்த்தி பரபரப்பை கிளப்பினார் வைகோ. மேடைகளில் அரசியலையும் வரலாற்றையும் அதிரடியாக பேசக்கூடிய திருமாவளவன் வேதியியலில் இளநிலை பட்டமும் கிரிமினாலஜி முதுநிலை பட்டமும் பெற்றவர் என்பது, சென்னையில் சட்டப்படிப்பு முடித்தவர் என்பதும் பலருக்கும் தெரியாத செய்தி. தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர் திருமாவளவன் என்பது இன்றைய தலைமுறைக்கு புதிய செய்தி. 1989 தேர்தலில் வரகூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திருமாவளவனை நேர்காணல் செய்தவர் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் வைகோ. வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு வாருங்கள் வாய்ப்பளிக்கிறோம் என திருமாவளவனுக்கு அறிவுரை கூறி அனுப்பியவர் வைகோ. திருமாவளவனை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் மூப்பனார் என்பார்கள். வட மாவட்ட அரசியலுக்கு நான் தான் திருமாவளவனை அழைத்து வந்தேன் என்பார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் திருமாவளவனை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மலைச்சாமி. அம்பேத்கரின் மனைவி சவிதா அம்பேத்கர் நடத்திய பாரதிய தலித் பேந்தர்ஸ் அமைப்பின் தமிழ்நாடு அமைப்பாளராக இருந்த வழக்கறிஞர் மலைச்சாமியே திருமாவளவனுக்குள் இருந்த அரசியல் அறிவை கண்டறிந்த அவரை அரசியலுக்கு அழைத்து வந்தார்.
மலைச்சாமி திடீரென மரணம் அடைந்ததால் பாரதிய தலித் பேத்தர்ஸ் இயக்கம் தலைமை இழந்து தவித்தபோது மலைச்சாமியின் சகோதரர் விஜயன் உள்ளிட்டோர் வற்புறுத்தலால் அந்த அமைப்பின் அமைப்பாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் திருமாவளவன். பாரதிய தலித் பேத்தர்ஸ் அமைப்பின் பொறுப்பாளராக பொறுப்பேற்ற திருமாவளவன் கட்சியின் எந்த மட்டத்திலும் தலைமை ஸ்தானம் என்ற ஒன்று கிடையாது, தேசிய தலைமைதான் ஒரே தலைமை என்று அறிவித்தார். பாரதிய என்ற வடமொழி சொல்லும் திருமாவளவனுக்கு பிடிக்கவில்லை, பேத்தர்ஸ் என்ற ஆங்கில சொல்லும் பிடிக்கவில்லை. அதனால் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்று கட்சியின் பெயரை மாற்றி அதிரடி காட்டினார் திருமாவளவன். எனக்கு யாரும் வழிகாட்டி இல்லை, எனக்கு யாரும் ஆசான் இல்லை, எனக்கு யாரும் அரசியல் சொல்லித்தரவில்லை என்று எந்த தலைவரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அப்படி 1990லேயே சொன்னவர் திருமாவளவன். அதை தனது புத்தகங்களிலேயே திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். தலித் அமைப்புகளுக்கு அம்பேத்கரை மட்டுமே அடையாளமாக சொல்லி வந்த நிலையில் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அமைப்புக்கு அம்பேத்கரோடு சேர்த்து மார்க்ஸையும் அடையாளப்படுத்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் திருமாவளவன். அம்பேத்கருக்கான அடையாளமாக நீல நிறத்தையும் மார்க்ஸுக்கான அடையாளமாக சிவப்பு நிறத்தையும் கொண்டு புதிய கொடியை உருவாக்கிய திருமாவளவன் 2 நிறங்களுக்கும் நடுவே நட்சத்திரத்தை பொருத்தினார். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று மேடைக்கு மேடை முழங்கிய திருமாவளவன் வாழ்வுரிமை மறைக்கப்பட்ட நமக்கு வாக்குரிமை மட்டும் எதற்கு என்று கேட்டது தலித் மக்களுக்கு உள்ளும் புறமும் அதிர்வுகளை கிளப்பியது. இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்ற பெயரில் இயங்கி வந்த கட்சியின் பெயரை திடீரென ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றினார் திருமாவளவன். விடுதலை புலிகள் என்ற பெயரை சர்ச்சைக்குரியதாக இருந்த நிலையில் இந்த பெயர் மாற்றம் அதிர்வுகளை கிளப்பியது. 1990 ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றி வைத்த திருமாவளவன் இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்று ஆவேசமாக பேசியது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியது. இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவது என்று ஜெயலலிதா கேட்டபோது ராமருக்கு கோயில் கட்டியே தீர வேண்டும் என்றால் போயஸ் தோட்டத்திலேயே கட்டிக்கொள்ளுங்கள் அல்லது சங்கர மடத்திலேயே கட்டிக்கொள்ளுங்கள் என்று பேசினார் திருமாவளவன். தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட திருமாவளவன் ஒரு கட்டத்தில் வாக்குரிமை வாளெடுப்போம், வாழ்வுரிமை பாதுகாப்போம் என்று பேசத் தொடங்கியது திருமாவளவனின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனை. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வேண்டும், எளிய மக்களுக்கும் அதிகாரம் தேவை என்று திருமாவளவன் பேசத் தொடங்கிய பிறகுதான் கருணாநிதி, ஜெயலலிதா, மூப்பனார், டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் திருமாவளவனின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினர். அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டும், அதற்கு அதிகாரம் கைமாற வேண்டும் என்று திருமாவளவன் பேசியதை புரிந்து கொண்டு அவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் தேர்தல் களத்துக்கு அழைத்து வந்தார். திமுக ஆட்சியில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அதன் நீட்சியாகவே தேர்தல் அரசியலுக்கு வந்தேன் என்று பகிரங்கமாக சொன்னார் திருமாவளவன். தேர்தல் அரசியலில் குதிப்பதற்கு முன்பு வரை அரசு பணியில் இருந்த திருமாவளவன் இனி முழு நேர அரசியல் என்று தீர்மானித்ததும் செய்த முதல் காரியம் தான் பார்த்து கொண்டிருந்த அரசு பணியை ராஜினாமா செய்ததுதான். புத்தம் புதிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 மக்களவை தொகுதிகளை கேட்டு மூப்பனாரை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் திருமாவளவன். என்றாலும் 2 தொகுதிகளை திருமாவளவனுக்கு கொடுத்தார் மூப்பனார். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் முதன்முறையாக களமிறங்கிய திருமாவளவன் திமுக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி சுமார் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்று பலருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தெற்கு வாசலை திறந்துவிட கோரி
போராட்டம் நடத்திய திருமாவளவன் ஒரு நாள் உடைபடும் சிதம்பர ரகசியம் தெற்கு வாசலை தகர்ப்பது அவசியம் என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியது. திருமாவளவனை தேர்தல் அரசியலுக்கு அழைத்து வந்த மூப்பனார் 2011 அதிமுக கூட்டணிக்கு சென்று விட்டதால் கொஞ்சமும் யோசிக்காமல் திமுக கூட்டணியில் தேர்தல் களமாட திருமாவளவன் தயாரானதில் பலருக்கும் இன்ப அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் இணைந்த முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வாங்கினார் திருமாவளவன். ஆம், தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 2 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கினார் கருணாநிதி. மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் கணிசமாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். 1989 திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக விரும்பிய திருமாவளவனின் கனவு 2001 நனவானது. அதிமுக ஆட்சியில் அகற்றப்பட்ட கண்ணகி சிலையை மீண்டும் நிறுவ கருணாநிதி முயற்சி செய்தபோது கண்ணகிக்கு சிலை வைப்பது அவளது போர்க்குணத்துக்காகவா கற்பு நெறிக்காகவா என்று கருணாநிதியை நோக்கி திருமாவளவன் எழுப்பிய கேள்வி அதிர்வுகளின் உச்சம். கற்பின் அடையாளமே கண்ணகி என்று கருணாநிதி சொல்கிறார் என்றால் மாதவி, நலாகினி, அருந்ததி, மணிமேகலை எல்லாம் யார்? இவர்களுக்கும் சிலை வைக்கப் போகிறாரா கருணாநிதி என்று திருமாவளவன் கேட்டது சர்ச்சையை கிளப்பியது. கண்ணகி கற்பின் அடையாளமோ தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமோ அல்ல, போர்க்குணத்தின் அடையாளம். கற்புக்காக என்று சொல்லி கண்ணகிக்கு சிலை வைப்பது மற்ற பெண்களை கொச்சைப்படுத்தும் செயல் என்று திருமாவளவன் சொன்னதில் பலருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ரஜினிகாந்தை டாக்டர் ராமதாஸ் விமர்சித்த போது அதே வேகத்துடன் ரஜினியை விமர்சித்து பேசிய இன்னொரு தலைவர் திருமாவளவன் மட்டுமே. அரசியலுக்கு வருகிறேன் என்று பூச்சாண்டி காட்டாமல் நேரடியாக களத்துக்கு வர தயாரா என்று ரஜினிக்கு சவால் விட்டார் திருமாவளவன். தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் ரஜினி என்று சொன்ன திருமாவளவன் கடந்த 30 ஆண்டுகளாக இளைஞர்களை கெட்ட வழியில் இழுத்து செல்லும் ரஜினியிடம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். ரஜினியை விட சிறந்த நடிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இத்தனை பெரிய விளம்பரம் தரப்பட்டதில்லை. ஆனால் பாபா படம் குறித்து என்னென்னவோ விளம்பரம் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்தக்கது என்று திருமாவளவன் பேசியது ரஜினி ரசிகர்களை ஆத்திரப்படுத்தியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக அதிமுக இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட போது சட்டமன்றத்திற்குள் 2 கழகங்களும் பங்காளி சண்டை போட்டுக் கொள்வதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கிறது என்று துணிச்சலாக விமர்சித்தார் திருமாவளவன். அதிமுக என்பது பெரியார் இயக்கமல்ல, பெரியவாள் இயக்கம் என்று சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா காஞ்சி சங்கராச்சாரியாரின் விருப்பப்படி செயல்படுவதாக திருமாவளவன் விமர்சனம் செய்தது ஜெயலலிதாவை அதிருப்திப்படுத்தியது. எம்ஜிஆர் வழியில் செயல்படுவதாக சொல்லிக்கொள்ளும் ஜெயலலிதா தன்னை எம்ஜிஆர் வழியில் திராவிட மதத்தை சேர்ந்தவர் என்று அறிவித்துக் கொள்ள தயாரா என்று பகிரங்கமாக சவால் விட்டார் திருமாவளவன். தலித் மக்கள் வசிக்கும் சேரிக்கும் சாமி வந்தால் சாமி காணாமல் போய்விடும் என்று காஞ்சி சங்கராச்சாரியார் பேசியதாக செய்தி வந்தபோது சங்கராச்சாரியாரே சேரிக்குள் நுழையாதே, சேரி தீட்டுப்பட்டுவிடும் என்று எச்சரித்தார் திருமாவளவன். 2002 இலங்கை சென்ற திருமாவளவன் விடுதலை புலிகள் தலைவரை உண்மையாகவே நேரில் சந்தித்து உண்மையாகவே புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது கவிஞர் ஜெயப்பிரகாசம், ஓவியர் மருது, இயக்குனர் புகழேந்தி, கவிஞர் இன்குலாப் ஆகியோர் சென்றிருந்தனர். மானுடத்தின் தமிழ் கூடல் 2002 என்ற தலைப்பில் நடந்த மாநாட்டில் பங்கேற்க திருமாவளவன் இலங்கை சென்ற செய்தி பத்திரிகைகளில் பரபரப்பை கிளப்பியது. கொடா சட்டம் அமலில் இருந்த காலகட்டத்தில் திருமாவளவன் இலங்கை சென்றதுதான் இந்த பரபரப்புக்கு காரணம்.
நான் இலங்கைக்கு ரகசியமாக செல்லவில்லை, திருட்டுத்தனமாக செல்லவில்லை. இந்திய குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட பாஸ்போர்ட் என் கையிலே இருக்கிறது என்று திருமாவளவன் பேசியது ஏற்கனவே இலங்கை சென்று வந்தவர்களை சீண்டியது. இலங்கை சென்று வந்ததற்காக உங்களை ஜெயலலிதா கைது செய்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ஜெயலலிதா என்னை கைது செய்தால்தான் எனது ஈழப்பயணம் முழுமை பெறும், இல்லாவிட்டால் அரை பயணமாக முடிந்துவிடும் என்று அதிரடியாக சொன்னார் திருமாவளவன். திண்ணியம் தலித் இளைஞனின் வாயில் மலம் திணித்த சம்பவத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்ன திருமாவளவன், தலித் மக்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட கருணாநிதிக்கு மனம் ஒப்பவில்லை என்று விமர்சித்தது பேசு பொருளானது. ஜெயலலிதா ஓர் இந்து அடிப்படைவாதி என்று விமர்சித்த திருமாவளவன், அதிமுக சுவரொட்டிகளில் அண்ணா எம்ஜிஆருக்கு பதில் சங்கராச்சாரியார் ராமகோபால் படங்களை போட்டாலும் ஆச்சரியமில்லை என்று பேசி பரபரப்பை கூட்டினார் திருமாவளவன். இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்ற சர்ச்சைக்குரிய தலைப்பில் புத்தகம் எழுதக்கூடிய துணிச்சல் திருமாவளவனுக்கு இருந்தது. அந்த புத்தகம் அப்ரூட் இந்துத்துவா என்ற தலைப்பில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பாகி சர்ச்சையை கிளப்பியது. விடுதலை சிறுத்தைகளின் அமைப்பாளராக இருந்த திருமாவளவன் 2002 திடீரென அண்ணா பாணியில் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். பிறகு கருணாநிதி பாணியில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார். பாஜக மோசமான கட்சி, ஆனால் வாஜ்பாய் நல்லவர் என்று திமுக தலைவர் கருணாநிதி பேசிய காலகட்டத்தில் மதவெறி கட்சிக்கு வக்காலத்து வாங்கும் தலைவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று கருணாநிதியை மறைமுகமாக விமர்சித்தார் திருமாவளவன். வீரபயங்கரம் ஐயனார் கோயில் நுழைவு, குலதீப மங்கலம், திரௌபதி அம்மன் கோயில் நுழைவு என்று தலித் மக்களுக்காக திருமாவளவன் நடத்திய கோவில் நுழைவு போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பின. தமிழர்களுக்கு ஏன் வடமொழி பெயர்கள் என்று கேட்ட திருமாவளவன், கட்சியினருக்கு தமிழ் பெயர்களை சூட்டத் தொடங்கினார். தனது தந்தை ராமசாமியின் பெயரை தொல்காப்பியன் என்று மாற்றினார். அந்த நொடியில் ரா திருமாவளவன் தொல் திருமாவளவனாக மாறினார். தமிழ் பெயர் ஏற்பு விழா மலரில் அம்பேத்கர் படமும் திருமாவளவன் படமும் இருக்க பெரியார் படம் ஏன் இல்லை என்ற கேள்வி எழுந்தபோது, எத்தனை பெரியார்வாதிகள் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கிறது என்று எதிர்கேள்வி எழுப்பினார் திருமாவளவன். அதிமுகவினர் சபைக்குள் விடாமல் தடுக்க எப்படி சதி செய்யலாம் என்று சிந்திக்கிறார் முதல்வர் கருணாநிதி. அதை எதிர்கொள்வதிலேயே அதிமுக தனது சக்தியையும் விரயப்படுத்துகிறது என்று திருமாவளவன் பேசியது கருணாநிதி ஜெயலலிதா இருவரையுமே கோபப்படுத்தியது. 2004 மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் இடங்கள் கேட்டார் திருமாவளவன். அதற்கு கருணாநிதி மறுத்தபோது தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கருணாநிதிக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் திருமாவளவன். திமுகவும் அதிமுகவும் கைவிட்ட போது தனியாக மக்கள் கூட்டணியை உருவாக்கி ஜார்ஜ் பெர்னாண்டஸிடமிருந்து சின்னம் வாங்கி 2004 மக்களவைத் தேர்தலை சந்தித்தார் திருமாவளவன். அது திருமாவளவன் எடுத்த முதல் மாற்று அணி முயற்சி. குடித்தாங்கி என்ற ஊரில் தலித் பிணத்தை ஊருக்குள் விடுவதில் சிக்கல் வந்தபோது டாக்டர் ராமதாஸே தலித் பிணத்தை சுமந்தார். வன்னியர் தலித் ஒற்றுமையை வலியுறுத்தியதற்காக டாக்டர் ராமதாஸுக்கு தமிழ் குடித்தாங்கி என்று பட்டம் தந்தார் திருமாவளவன். வட மாவட்டங்களில் வன்னியர் தலித் மோதலை முடிவுக்கு கொண்டு வர டாக்டர் ராமதாஸும் திருமாவளவனும் ஒரே மேடையில் சந்தித்துக் கொண்டனர். கடந்த காலங்களில் எடுக்கப்படாத துணிகர முயற்சியை திருமாவளவன் எடுத்தது அரசியல் களத்தில் பரபரப்புடன் பேசப்பட்டது. திருமாவளவனை தலைவராக கொண்டு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது. அதில் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் சேதுராமன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திரைப்படங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டுவது தொடங்கி பல விஷயங்களை முன்னெடுத்தது தமிழ் பாதுகாப்பு இயக்கம். திமுக கூட்டங்களில் திருமாவளவனை சேர்க்க விரும்பினார் டாக்டர் ராமதாஸ். அதனை கருணாநிதி ஏற்கவில்லை. அப்போது தலித்துகளும் வன்னியர்களும் ஒரு திரைப்பட அரசியல் சக்தியாக எழுச்சி பெறுவதை கருணாநிதி விரும்பவில்லை என ஆவேசப்பட்டார் திருமாவளவன். பாமவுக்கான தொகுதிகளில் இருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு உள் ஒதுக்கீடு செய்யலாம் என்றார் கருணாநிதி. பந்தியில் இடமில்லை, வேண்டுமானால் எச்சில் இலையில் சாப்பிடுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது கருணாநிதியின் பேச்சு என்று விமர்சித்தார் திருமாவளவன்.
2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய திருமாவளவன், தந்தையின் கருணை இல்லாத போது தாயின் கைகளே அரவணைக்கும் என்றார். இங்கே கருணை என்பது கருணாநிதியும், தாய் என்பது ஜெயலலிதாவும் குறிக்கும். 2006 தேர்தலில் விஜயகாந்த் தனது கட்சிக்கு தீபம் சின்னம் கேட்டார். அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு கட்சியும் தீபம் சின்னம் கேட்டதாக சொன்னது தேர்தல் ஆணையம். யார் அந்த கட்சி என்ற விஜயகாந்தின் கேள்விக்கு கிடைத்த பதில் விடுதலை சிறுத்தைகள். உதயசூரியனில் நிற்க வேண்டும் என கருணாநிதி சொன்னபோது ஏற்றுக்கொண்ட திருமாவளவன் 2006 தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் என்று ஜெயலலிதாவிடம் துணிச்சலாக சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர்களை சொந்த சின்னத்தில் நிறுத்தியது அதிரடியின் உச்சம். ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லும் விஜயகாந்த் அவர் கட்சி போட்டியிட்ட 232 தொகுதிகளுக்கும் எவ்வளவு செலவு செய்தார், எங்கிருந்து பணம் கிடைத்தது என்பதை மக்களுக்கு அறிக்கையாக தர முடியுமா என்று திருமாவளவன் கேட்டது அதிர்வுகளை கிளப்பியது. விஜயகாந்த் தனக்கு சம்பளமாக 5 கோடிக்கு மேல் வாங்குவதாக கேள்விப்படுகிறேன். உழைப்பை விட பல மடங்கு சம்பளம் அதிகமாக வாங்குவதுதான் லஞ்சம், அதுவும் முன்பணமாக வாங்கிக் கொள்வது மிகப்பெரிய ஊழல் என்று பேசி விஜயகாந்தை சீண்டினார் திருமாவளவன். விஜயகாந்துக்கு ஊடகங்கள் அளவுக்கு அதிகமாக விளம்பரம் கொடுத்து அவரது செல்வாக்கு உயர்ந்து வருவது போன்ற மாய தோற்றத்தை உருவாக்குகின்றனர். உண்மையில் விஜயகாந்த் என்பவர் ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்று திருமாவளவன் பேசியது பரபரப்பின் உச்சம். ரஜினிகாந்தையும் விஜயகாந்தையும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் சாமியார் ஜக்கி வாசுதேவை காவி கட்டிய பெரியார் என்று திருமாவளவன் புகழ்ந்து பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியது. 2006 கூட்டணி கட்சிகளுக்கு கருணாநிதி அமைச்சரவையில் இடம் தராதது பற்றி பேசிய திருமாவளவன், கூட்டணி ஆட்சி என்று மக்களை சந்தித்துவிட்டு இன்று மைனாரிட்டி அரசை நடத்தி கொண்டு காங்கிரஸையும் பாமகவையும் கருணாநிதி ஏமாற்றுகிறார் என்று விமர்சித்தார். ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் இருக்கும் திமுகவை கடுமையாக விமர்சித்த திருமாவளவன் பாமகவை விமர்சித்த விதம் சர்ச்சையை கிளப்பியது. அமைச்சரவையில் இடம் கொடுங்கள் என்று கருணாநிதிக்கு நெருக்கடி கொடுக்க பாமகவுக்கு முதுகெலும்பு இல்லை, துணிவு இல்லை, திராணி இல்லை என்றார் திருமாவளவன். 2006 உள்ளாட்சி தேர்தலில் இடப்பங்கீடு தொடர்பாக பேச ஜெயலலிதாவுக்கு கடிதம் கொடுத்தார் திருமாவளவன். 48 மணி நேரம் காத்திருந்தும் அழைப்பு வரவில்லை, தொலைபேசியில் பேச முயன்றும் அனுமதி தரவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் திருமாவளவன். அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்வதாக போயஸ் கார்டனில் இருந்தபடியே பத்திரிகையில் அறிக்கை வெளியிட்டார் திருமாவளவன். அதன் பிறகும் கூட தன்னை சந்திக்காமல் அவமதித்தார் ஜெயலலிதா என்று திருமாவளவன் கொடுத்த பேட்டி பரபரப்பை கிளப்பியது. ஜெயலலிதா தன்னை அவமதிப்பது தொடரக்கூடாது என்பதால் போயஸ் கார்டனை விட்டு வெளியேறியதாக சொன்ன திருமாவளவன் அதே வேகத்தில் திமுக கூட்டணியில் இணைந்து ஜெயலலிதாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். திமுக கூட்டணிக்கு திருமாவளவன் சென்றதை கேள்விப்பட்டதும் சகோதரர் திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, சகோதரி என்ற முறையில் அவருக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், ஆத்திரமும் அவசரமும் அரசியலில் என்றும் பலன் தராது என்று அறிக்கை கொடுத்தார் ஜெயலலிதா. இப்படியான அறிக்கையை ஜெயலலிதா வேறு யாருக்குமே தரவில்லை என்பது முக்கிய செய்தி. ஜெயலலிதாவுக்கு நல்ல தம்பியாக இருக்கவே முயற்சி செய்தேன், முடியவில்லை என்றாலும் தொண்டர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரை சந்திக்க எளிமையான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் விடுப்பதாக சொன்னார் திருமாவளவன். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய விசிக எம்எல்ஏக்கள் ஏன் ராஜினாமா செய்யவில்லை திருமாவளவனை கேட்டார்கள். நான் முன்பு ராஜினாமா செய்த போது உதயசூரியனில் ஜெயித்திருந்தேன், ஆனால் இன்று எங்கள் எம்எல்ஏக்கள் தனிச்சின்னத்தில் வென்றவர்கள் என்று அதிரடியாக பதில் சொன்னார் திருமாவளவன். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னனாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பனர்களை கோயிலுக்குள் அழைத்து கோயிலுக்குள் இருந்து தமிழை வெளியே தூக்கி போட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை ஓத வைத்தான் என்று திருமாவளவன் பேசியது சர்ச்சையாக வெடித்தது.
தமிழ் மக்களின் நிலப்புலங்களை எல்லாம் பறித்து பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுத்து பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தவர் ராஜராஜ சோழன் என்று திருமாவளவன் வைத்த குற்றச்சாட்டு பரபரப்பின் உச்சம். தமிழ் பெண்களின் கற்பு குறித்து நடிகை குஷ்பு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னபோது புனித பூச்சுகளை உதிர வைப்போம் என்று கடுமையான கண்டன அறிக்கை வெளியிட்டார் திருமாவளவன். அதனைத் தொடர்ந்து குஷ்பு கடும் நெருக்கடிக்கு உள்ளானார். திருமாவளவனும் குஷ்புவும் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் எனக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கோரினார் குஷ்பு. நிச்சயம் வருகிறேன், அதற்காக பிரச்சனையை தேடி தேடி ஓடாதீர்கள் என அதிரடி அறிவுரை சொன்னார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் என்றால் தலித் கட்சி என்ற அடையாளத்தை மாற்றி எல்லோருக்குமான கட்சியாக மாற்ற 2007 கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளை கூண்டோடு கலைத்து தலித் அல்லாதவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு தரப்படும் என தீர்மானம் நிறைவேற்றினார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கிறித்தவ சமூக நீதி பேரவை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பேரவை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை, கொத்தடிமை ஒழிப்பு முன்னணி, தமிழ் தேசிய விடுதலை பேரவை போன்ற கிளை அமைப்புகளை உருவாக்கி அதிர்வுகளை கிளப்பினார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகளின் கிளை அமைப்பான இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பில் தமிழீழ அங்கீகார மாநாட்டை நடத்தி ஒரு பக்கம் ஈழத்தமிழர் ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அதே வேளையில் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தார் திருமாவளவன். இலங்கை தமிழர் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு 2009 திருமாவளவன் மேற்கொண்ட மறைமலை நகர் உண்ணாவிரதம் அரசியல் களத்தில் அதிர்வை கிளப்பியது. டாக்டர் ராமதாசே நேரில் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட சொன்னபோது மறுத்துவிட்டார் திருமாவளவன். அரசியல் தலைவர்களின் வற்புறுத்தலால் உண்ணாவிரதத்தை கைவிட்ட திருமாவளவன் காங்கிரஸை தனிமைப்படுத்துவோம், வேரோடு வேரடி மண்ணோடும் காங்கிரஸை கிள்ளி எறிவோம் என முழங்கினார். இலங்கை தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி 2009 பிப்ரவரியில் பிரம்மாண்ட நடைப்பயணம் மேற்கொண்டார் திருமாவளவன். அந்த நடைப்பயணத்துக்கு திருமாவளவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? நாம் தமிழர் நடைப்பயணம். ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கம் ஏற்கனவே அறிமுகமான பெயர் என்ற போதும் திருமாவளவனின் நாம் தமிழர் நடைப்பயணம் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாகவே தான் உருவாக்கிய அமைப்புக்கு நாம் தமிழர் என்று பெயர் வைத்தார் திரைப்பட இயக்குனர் சீமான். 10 கோடி தமிழர்களின் உணர்வுகளை அவமதித்துவிட்டு சிங்களர்களுக்கு முட்டுக் கொடுக்கும் இந்திய அரசின் துரோக போக்கை எந்த காலத்திலும் தமிழ் சமூகத்தால் மன்னிக்க முடியாது என்று திருமாவளவன் பேசியது பரபரப்பின் உச்சம். காங்கிரஸ் எதிர்ப்பு நெருப்பை பரப்பிய அதே திருமாவளவன் 2009 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் இடம்பெற்ற திமுக கூட்டணியில் போட்டியிட்டதும் வெற்றி பெற்று எம்பியானதும் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள். ஈழப் பிரச்சனையில் காங்கிரஸை விமர்சித்துவிட்டு அதே காங்கிரசுடன் கூட்டணி வைப்பது நியாயமா என்று கேட்டதற்கு, காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக அவர்களை விமர்சித்த என் தொண்டையை அறுத்தெறிந்து விடவா என்று சீறினார் திருமாவளவன். வட மாவட்டங்களில் வன்னியர் தலித் ஒற்றுமைக்காக 2011 பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்ற திமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுவதென்று திருமாவளவன் எடுத்த முடிவு அரசியல் களத்தை தாண்டி சமூக தளத்தில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. திமுக தலைவர் கருணாநிதி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக டெசோவை உருவாக்கிய போது அதில் திருமாவளவனை சேர்க்கவில்லை. அது பற்றி கடுமையான விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து டெசோவில் திருமாவளவனை சேர்த்தார் கருணாநிதி. தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் முக்கியமான திருப்புமுனைகளுள் ஒன்று 2016 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலின் போது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பினார் திருமாவளவன். 2016 தேர்தல் பரப்புரை களத்தில் கட்டு விரியன் என்றும் கண்ணாடி விரியன் என்றும் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் மறைமுகமாக விமர்சித்த திருமாவளவன் பேசியதாக எழுந்த சர்ச்சை அதிமுக திமுக தொண்டர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. குட்டிப்பாம்பை ஆட்சியில் அமர வையுங்கள் என்று ஒரு சாதிப்பாம்பு பரப்புரை செய்கிறது என்று திருமாவளவன் பேசியது
அன்புமணி ராமதாஸையும் டாக்டர் ராமதாஸையும் குறிவைத்து பேசியதாக சர்ச்சை வெடித்தது. திராவிட இயக்கத்துக்குள் பார்ப்பனியம் நுழைவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்றும், ஒரு பார்ப்பன பெண் திராவிட கட்சியின் தலைவர் பதவிக்கு வருவதற்கு பாதை போட்டு தந்தவர் எம்ஜிஆர் என்றும் திருமாவளவன் பேசியது அதிமுகவினரை ஆத்திரப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்தல் அரசியலுக்கு அழைத்து வந்து வெற்றி தோல்விகளை கடந்து 2025 தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்து விசிகாவுக்கு பானை சின்னத்தை உறுதி செய்தது அரசியல் களத்தில் தொல் திருமாவளவன் செய்த ஆகப்பெரிய சம்பவம். என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.